காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 19 நம்மளுக்கு பிறந்த நாள். அதனால் வந்துட்டு உடனே வந்து டக்குன்னு கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு வந்து காலையில் டியூட்டி இருந்தது. அதனால் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஒர்க் பார்க்க கிளம்பிட்டேன். சரி இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமாக வந்துட்டு ஆங்கிளில் வச்சு ஷூட் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஓலாவில் கேமராவை வந்து தலையில வச்சு ஃப்ரண்ட் வீலை தனியாக ஷூட் பண்ணேன். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் வீலை தனியாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து ஆங்கிள் நல்லாவே செட் ஆயிருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்டில் இருந்துட்டு பல்லடம் ரோட்டில் வந்து அப்படியே ரைட் கட் பண்ணோம். பண்ணிட்டு மெயின் ரோட்டில் வந்து ட்ராவல் பண்ணோம். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒர்க்கே வந்து ட்ராவல் பண்ணுறது தான். ரூட்டில் என்ன நடக்குது, ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து டீமுக்கு அப்டேட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. ரெண்டாவது வந்துட்டு ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது சரி என்னடா கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது, ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம். ரெண்டு பக்கம் பார்த்தேன், ரெண்டு பக்கம் டீயும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால வெறிக்கி என்னோட மூஞ்சி நானே பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருந்தேன். சரி நம்ம ரூட்டை முடிச்சுட்டு அப்புறம் டீ காஃபி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ரூட் ஃபுல்லாக வந்துட்டு லேசாக தான் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பெருசாக வெயில் இல்லை. இருந்தாலும் வந்து லெஃப்ட்டில் வந்து மரத்தோட்டத்தில் வந்து வண்டியை நிறுத்திட்டு லேசாக ஒரு சின்ன ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தடியில் உட்காந்துட்டு அப்படியே டெம்பரேச்சர் வந்துட்டு நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப கூலாக இருந்துச்சு. அதனால உட்காந்துட்டு ரோட்டில் வெறிக்கி ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி நம்ம நீ கிளம்பலாம், இனிமேல் வந்து டீ குடிக்காமல் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டீ ஷாப் இருந்துச்சு. எப்பவுமே ரெகுலராக போகிற டீ ஷாப் தான். அந்த குளத்துக்கு இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோமனூர் குளம் இருக்கும். அந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் பயங்கரமான ஒரு பள்ளத்தில் வந்துட்டு மண்ணை போட்டு பயங்கரமாக கட்டியிருந்தாங்க. நல்லா ஹைட்டாக கட்டியிருந்தாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேக்கரி. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னு ஒரு வெங்காய பெப்ஸை வாங்கி நல்லா முக்குன்னு மொக்கிட்டு ஒரு லெமன் டீ வந்து வாங்கினேன். எந்த கடையில் பார்த்தீங்கன்னா லெமன் டீயில் ஜப்சா சீஸ் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த கடையில் ஜப்சா சீஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. இருந்தாலும் பெரிய கடையில் மட்டும்தான் வந்து டீயில் வந்து சப்சிடி போட்டு கொடுத்துருப்பாங்க. சரின்னு டீயை குடிச்சு சரி கிளம்பலாம், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். என் ரூட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை அப்படிங்கிறதுனால எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நான் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணி போய்கிட்டு இருந்தேன். சரி ஒன்று இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா வந்துட்டு மங்களம் வந்துடும். மங்களத்துக்கு அடுத்து ரைட் கட் பண்ணி நம்ம பல்லடத்தை நோக்கி வர வேண்டியதை நம்ம வேலை. ரைசல் இருக்கிற குளத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அது இருக்கிற வெயில் எதுவுமே தெரியாது. அந்த கொடுக்கும். இந்த மாதிரி வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. See you, bye-bye later.